நேரம் சரியாக லண்டனில் 9:02 ஆரம்பமாகின்றது யோகாசன பயிற்சி. ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கு வணக்கம். வாங்க. இனிய ஹலியுற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனிய ஹலியுற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 261. இன்று 30ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026 திருவள்ளுவர் ஆண்டு 2087 ஆனி 16ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 21வது ஆண்டில் புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் மாதம் ஜூன் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 12 நடுநிலைமை குரல் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு என்ற திருக்குறளின் விளக்கம். நடுவாக நின்று அறத்தினிடம் தாங்கியவனது வறுமையை உயர்ந்தோர் கேடாக எண்ணார். நடுவாக நின்று அறத்தினிடம் தாங்கியவனது வறுமையை உயர்ந்தோர் கேடாக எண்ணார் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய வாக்காக பெற்றோர்களின் வாழ்க்கை என்பது பிள்ளைகளின் பாட புத்தகமாக அமைகிறது. பெற்றோர்களின் வாழ்க்கை என்பது பிள்ளைகளின் பாட புத்தகமாக அமைகிறது என்று கூறி உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 261. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, எல்லாரும் சிறப்பா இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த யோகாசன பயிற்சியை தொடர்ந்து செய்து வரவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டுமாய் பாமுக தளத்துக்கு நன்றி. வாணிமோகன் அவர்களுக்கும் பாமுகாவினருக்கு மீண்டுமா இந்நேரத்துல நன்றி கூறியபடி இப்பெல்லாம் நாங்க ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். வெள்ள உடுப்பு போட்டு இப்படி இருக்கிறதே ஒரு மன மகிழ்ச்சியை தரும். நிச்சயமா இன்னைக்கு இந்த பதிவை நான் மீளொருக்கா பதிவு செய்து வரேன். மணியக்காட்டு கொடுத்த வாக்கு நான் காப்பாற்றவில்லை. அந்த படம் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி இருந்தனால் அதை நான் செய்யல, மன்னிச்சு கொள்ளுங்க. செய்ய முடிக்கல, நானும் அனுப்பி வைக்கிறேன். சரி, நிச்சயமா அதையும் செய்து கொள்ளுங்க. அதே நேரம் இந்த செய்யற இந்த பயிற்சி எவ்வளவுக்கு நீங்க சின்னதா செய்யறீங்களோ, கொஞ்சமா செய்யறீங்களோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யறீங்களோ இல்லையா, அதை நீங்க மனசுல நிறைய நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட உடல் உறுப்புகளுக்கு அது நிச்சயம் பயனளிக்கும். இந்த கிடைக்கிற இந்த சின்ன சின்ன பயிற்சியை, உங்களால முடிஞ்ச பயிற்சியை 2 நேரம் செய்ய வேண்டும். அதை தவறாது நீங்க கடைப்பிடிக்கணும்ன்றதான் அந்த எங்களுடைய விருப்பம். வாணிமோகன் அவர்களுடையது என்னுடைய விருப்பம். அதை நீங்க நிச்சயம் செய்யலாம். இருந்து செய்யக்கூடியாக்கள் இருந்தும், நின்று செய்யக்கூடியாக்கள் நின்றும், அந்த வேலையில போகும் போது அங்கேயும் இங்கேயும் போய்க்க கூட நாங்க அதை சின்ன பயிற்சியா செய்யலாம். விரல்கள்ல நடக்கலாம், குதிரை நடக்கலாம், கையை அசைச்சு நடக்கலாம், இருந்து எழும்பலாம், ஒரு கையிருப்பன பார்ப்போம், இருந்துட்டு எழும்பலாம், பின்னும் ஒரு காலை தூக்கி பார்ப்போம், தூக்கி பார்க்கலாம். அப்படி நேரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்காட்டி கூட அந்த நேரங்கள்ல நாங்க அப்படி செய்யலாம். அதுவும் இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு கதிரையில இருக்கும் போது கூட காலை ஆட்டுறது, கீழே குனிகிறது, நிமிர்றது, பக்க வளைவுகளுக்கு ஏற்ற பயிற்சிகளை நீங்க செய்து ஏதோ ஒரு இடத்துல அதை தொடர்ச்சியா வச்சிருக்கிறதுன்றத நீங்க செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு நாங்க இந்த பயிற்சிக்குள்ள போறோம். இன்னைக்கும் நாங்க நிறைய புதிய ஆசனம் படிச்சிருக்கோம். அர்த்த சக்கராசனம் 2வது நிலை, 1வது நிலையை சொல்லி தந்தது நான், 2வது நிலையும் சொல்லித்தேன், 3வது நிலையும் இருக்குது. அது வெறும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. 3வது நிலையும் செய்ய காத்திருக்கிறோம். இப்ப அன்போடு அழைத்து கொண்டு ஓடி போய் நல்ல சந்தோஷமா, எங்களை யாரும் பார்க்கல, நாங்க மட்டும்தான் வெள்ளொடுவு போட்டு வடிவா இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தோட யாருக்காகவும் இல்லை, உங்களுக்கான இந்த பயிற்சியை சரியா செய்து கொள்ளுவோம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் வீடியோவை சரியா வச்சு கொள்ளுவோம். தூர போய் நின்று கொள்ளுவோம். பெரிய உடுப்பா போட்டுட்டு ஒழியாமோ, அது மிக சொல்ல வேண்டியதில்லை. அதை கவனத்தில் எடுத்து திரையில கொஞ்சம் தூரவா நின்று செய்யற மாதிரி பார்த்து கொள்ளுவோம். செல்வி, நீங்க இன்னும் வீடியோ சரியா வைக்க வேண்டாம். சரி, எனக்கு கொஞ்சம் அந்த சூம் பிரச்சனையா கிடக்கிறதால நான் தொலைபேசிய பார்த்துதான் செய்ய போறேன். நாளைக்கு இத செய்துட்டு வரோம். சரி, எப்போ அப்படின்னா வீடியோவை கட் பண்ணிட்டு சொல்லி இணைஞ்சிருங்க. இது நீங்க தலைகீழா தெரியறீங்க. ஓகே, சரி, அப்படி இணைஞ்சிருங்க. இதை இல்ல அப்படி வச்சுட்டு நீங்க தூர இருந்து பாருங்க. சரி, மிக்க நன்றி. கண்களை மூடி நிமிர்ந்திருந்து நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு, எல்லாத்தையும் மறந்துடுங்க. நல்ல வடிவ முகத்துல நிறைய சிரிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. மனசார சிரிச்சு கொள்ளுங்க. உங்களோட உடல் உறுப்புகளோட பேசிக்கொள்ளுங்க. நான் நல்ல சுகமா இருக்கேன், நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரன். எனக்கான இந்த நாள், இந்த பயிற்சியை தொடர்ந்து இதே நேரத்துல கிட்டத்தட்ட செய்து கொண்டு பாரன்.
நிச்சயம் எனக்கு பிடிச்சு செய்கிறேன். எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நான் நல்ல சுகமா இருக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாய் நினைச்சு கொள்ளுங்க. இப்ப நான் செய்ய போற இந்த பயிற்சி இந்த மூச்சோட சேர்ந்து நிமிர்ந்து கண்களை இறுக்கமா மூடாம மெதுவா மூடி உள்மூச்சிலையும் வெளி மூச்சிலையும் என்னுடைய கவனம் இருக்க போது என்னால ஏழுமான இந்த சின்ன பயிற்சியை செய்யும். ஆனா நிறைய பயிற்சி என்னால முடியும், நான் செய்வேன் இந்த நம்பிக்கையை எடுத்து உங்களுக்கு பிடித்த இறைவனை வணங்கி கொள்ளுங்க. வாயை மூடிக்கொண்டு மூக்கால மட்டும் மூக்கு துவாரங்கள் நூடாக மட்டும் அந்த சுவாசத்தோளுக்கு எடுத்து அமைதியா அப்படியே வெளியில விட்டுறோம். சத்தமே கேட்காம உள்ளுக்கு போகணும் சுவாசம், பிறகு சத்தமே இல்லாம வெளியில. இதை நீங்க எப்ப செய்யும் போதும் ஒவ்வொரு சிவரோட சேர்ந்து சாஞ்சு கொண்டு செய்யலாம், கண்களை மூடிக்கொண்டு செய்யலாம், கதிரையில இருந்தபடி செய்யலாம். கதிரையில இருந்து செய்யும் போது கால்கள் கீழே நல்ல அழுத்தமா அழுத்தி வச்சிருக்க வேணும். கைய விரும்பினா சின்முத்திர பிடிக்கலாம், அந்த மடியில அழகா கை வச்சிருக்க. எப்பவும் சிரிச்சபடி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், விரும்பி செய்யும். சிறப்பு வாழ்த்துக்கள். எப்பவும் போல நேற்று சொன்ன மாதிரி தோப்பு கர்ணத்துக்கு நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. அதை பயிற்சியில கொண்டு வாங்க. இப்ப எழும்பி ஓடி ஆடி துள்ளி ஓடி பயிரடிச்சு நல்ல வடிவா கைகளை கால்களை ஆட்டி இன்னைக்கு 2-3 ஆசனங்கள் தான் செய்ய போறோம். நல்லா காலம் அடிச்சு விடுங்கோ, மடிச்சு அடிச்சு நல்லா மேல உயர்த்தி விடுங்கோ, ஒரு குனிஞ்சு விடுங்கோ, நிமிந்து விடுங்கோ. நல்ல உற்சாகம், எங்களால முடியும். என்ன உங்களுக்கு விருப்பமா இருக்கோ இந்த நேரத்துல ஆரம்பத்துல நல்லா செய்யுங்க. கைய உதறது, ஓடுறது, விசுக்கிறது, ஆடுறது, இருக்கிறது, எழும்புறது, உங்களுக்கு எது முடியுமோ அது. சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்ப நாங்க செய்ய போறது 10 தோப்புகரணம். ஆயுதம், ஆரம்பம், ஓட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 நிறைவாக 10. சிறப்பு வாழ்த்துக்கள். மறுபடியும் காலம் அடிச்சு விடுங்க. ஒரு லெஃப்ட் ரைட், வலது இடது. வாழ்த்துக்களை தமிழரண்டிய பார்த்தப்ப வந்தது. தமிழரண்டி கொஞ்சம் பின்னுக்கு சொல்லிருங்க. நன்றி. நல்லா உள்மூச்சு வெளிமூச்சு எல்லாம் எடுத்து விட்டுட்டு தலைக்கரிய பயிற்சி. இடுப்புல கை, தலையை நல்லா கீழே குடிஞ்சு நல்லா அண்ணாந்து பா. கீழே குடியும் போது மூச்சு விட்டு கொண்டு போங்க. மேல போகும்போது மூச்சு எடுத்துக்கோ. கண்களை மூடி வடிவா இலையின் மேலே. சிறப்பு. அப்படியே வலது பக்கம் பாருங்க. நாடி தோல் மூட்டுகளோடும். இடது பக்கம் பலம், காது தோல் மூட்டுல படணும். காது நாடி முதல்ல இப்ப காது தோல் மூட்டுல வர்ற மாதிரி. சிறப்பு. அப்படியே நாடி நெஞ்சில பட்டு வட்டமா சுற்றுறமா. வலது பக்கமா 5 அல்லது 6 எண்ணிக்கைக்கு ஆறுதலா மூச்சுல கவனம் இருக்கும். உள்மூச்சு வெளிமூச்சு. சிறப்பு. அதே மாதிரி மற்ற பக்கம் ஆறுதலா நிமிர்ந்து நிற்கணும். இடுப்புல கை இருக்கணும். கண்களை மூடி மெதுவா. வாழ்த்துக்கள். சரி, இப்ப நாங்க கைகளுக்குரிய பயிற்சி செய்ய போறோம். நல்லா உதறிக்கொண்டு நல்லா முன்னுக்கு நேற்றம் மடிக்கிறேன், முன்னுக்கு நேற்றம் மடிக்கிறேன், முன்னுக்கு மடிச்சாச்சு. அப்படியே மூட்டுக்களை சுற்றி விட போறோம். அது உள்பக்கமும் வெளிப்பக்கமுமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அப்படியே டிஷும் டிஷும் கொடுக்க போறோம். அப்படி இந்த கைய பின்னுக்கு கொண்டு வந்து இழுத்து விட போறோம். மேலால கைய பிடிச்சு நல்லா
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. வலது கையால இடது கை விரல்களை பொத்தி பிடிக்கிட்டு யார வீட்டோ டபுள் வருது ப்ளீஸ் பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லி வலது கையால இடது கை விரல்களை பொத்தி இப்ப நாங்க முழங்கையே பிடிச்சிருக்கோம். முழங்கையும் அப்படியே தலைக்கு மேலால கொண்டு போய் கொண்டு வரோம். 1 minute அதை நிப்பாட்டுங்க ப்ளீஸ். சொல்லி ஏண்டிதான் கவனிங்கோ. கையையும் பிடிச்சிட்டு மேல தலைக்கு மேலால போறோம், கீழே கொண்டு வரோம். நல்ல வடிவா நிமிந்து 2 கைகளை நல்லா பின்னுக்கு கொண்டு போய் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. வணிகா இப்படி இப்படிங்க வணிகா இனி கொண்டு போய் கொண்டு வாங்க. சரி, வாழ்த்துக்கள். தமிழ்ரஞ்சி மணிக்கட்டுக்கு இங்கால கை இப்படி இல்ல, இப்படி இப்படி பிடிக்கிறார். முழங்கை வலது கையின் முழங்கு, வலது கைய இடது கை முழங்கை, இடது கைய வலது கை முழங்கை. அப்படி முடிஞ்ச அளவு கொஞ்சம் இலகு வாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு இறுக்கமா இருந்தா இலகு வாக்கி கொள்ளுங்க. இப்ப கை விரல்களுக்கான பயிற்சி. நல்லா உதறிக்கொள்ளுங்க. விரல நிமிந்து நில்லுங்கோ, மூச்சில கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு விரலா அப்படியே நீவி விடுங்கோ. ஒவ்வொரு விரலா ஆறுதலா நல்ல எவ்வளவு உங்களுக்கு நோக்கிற அளவு இருந்தா கூட பரவாயில்ல, சாதாரண இருந்தா கூட பரவாயில்ல. எல்லா விரலையும் வடிவா விடணும். இப்ப அழகா ஒரு கழுவி போட்டு ஒரு கிரீமை போட்டு பிணைஞ்சு கழுவிட்டு பிறகு நாங்க ஒரு கிரீம் ஒன்றை போடுவோம். அப்போ நாங்க நல்ல வடிவா இறுக்கி அதை அழுத்தி கொடுக்கணும். சிறப்பு. 2 கையை ஒன்றோடு சேர்ந்து தட்டுறோம். பக்கவாட்டு கையை தட்டுறோம். பக்க கைகள் மணிக்கட்டு கை பக்கம். கைக்கு 4 அடி அன்போட கொடுக்கிறோம். கொஞ்சம் அழுத்தி அப்படியே முழுமையான கைக்கு தட்டிடுறோம். நல்ல வடிவா நிமிர்ந்து 2 சிரிச்சபடி செய்ய வேணும். அப்படியே இடது கை பக்கம் மாறி வலது கை பக்கம் நல்ல வடிவா ஒரு அடி போட்டு விடுறோம். அப்படியே கைகளை உதறி விடுறோம். நிறைய செய்யறோம். சிறப்பு. இப்ப நாங்க இந்த தோல் மூல இந்த கைகளை கொண்டு வந்து வச்சு தோல் மூட்டுக்கான அந்த பயிற்சி கொடுப்போம். நல்ல வடிவா நிமிர்ந்து 2 பெரிய வட்டம் முன்னோக்கி. சிறப்பு. இப்ப பின்னோக்கி நல்லா நிமிர்ந்து சிரிச்சவன் உங்களால முடிஞ்ச வேகமலர். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். கால்களை கொஞ்சம் இடவெளியை விட்டு நிமிர்ந்து 2 இடது கை பெருவிரல வலது கையால கொத்தி பிடிச்சு நல்லா வளைஞ்சு பின்பக்க வளைவு. நல்லா வடிவா நல்லா முறைச்சு பின்பக்கமா கொஞ்சம் நெளிய வரும். கொஞ்சம் ஒரு சின்ன வளைவு வரும். அது தெரியும். சிறப்பு. வாழ்த்துக்கள். அப்படியே மெதுவா கொண்டு வந்து நின்றுட்டு வேகமா செய்யக்கூடியவை மட்டும்தான் வேகமா செய்வாங்க. மற்றபடி ஆறுதலா 3 தடவை செய்து விட்டாலே இப்ப பெரிய வட்டம் நல்ல வடிவா 10 செய்ய எண்ணிக்கக்கூடியவர்கள் 10 செய்யுங்கோ. 5 5 3 தான் என்னால முடியும். 3 எண்ணிக்கை என்றால் 3 எண்ணிக்கை மெதுவா சுத்தி விடணும். சரி, இப்ப நாங்க வலது பக்கமா சுத்திட்டோம். இனி நாங்க இடது பக்கம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு சவண்ட மாதிரி விரும்பி செய்யும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க முன்பக்கமாக 8 எழுத போறோம். நிமிர்ந்து 2 மூச்சில கவனம் வச்சு சந்தோஷமா சிரிச்சோம். அதே மாதிரி மற்ற பக்கம் முன்பக்கமாக எழுதி 8 என்ற எண்ணம் எழுதுறோம். வடிவா செய்யறீங்க. வாழ்த்துக்கள். அதை நிறைவுல கொண்டு வந்து வச்சுட்டு உள்ளங்கையில கொண்டு வந்து முழங்கால வைக்கும் போது அமைதியா கீழே இருந்து பார்வையை நேர வச்சு மூச்சில கவனம் வச்சு வட்டம் ஒரு 6 எண்ணிக்கை 1 2 3 4 5 6. அதே மாதிரி மற்ற பக்கம் மெதுவா 1 2 3 4 5 6 நிறைவில கொண்டு வந்து மெதுவா முழங்கால விட்டு மெதுவா எழும்புவாங்க. அவசரப்படக்கூடாது. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கால்கள் பாதத்துக்குரிய பயிற்சி. இடுப்புல கை வச்சு
விரல் குதி, விரல்ல நிக்கிறோம், குதியில நிக்கிறோம். வளர்ந்துட்டோம். ஏதாவது கீழே வந்துட்டு மேல் நோக்கி உண்ணி எழும்பும். அது அங்க பாதத்துக்குரிய பயிற்சியா அது அமையும். பிடிச்சு கொண்டு செய்யறார்கள், பிடிச்சு கொண்டு இருந்து கொண்டு கூட இது செய்யலாம் இந்த பயிற்சி. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க விரல்ல நடக்க போறோம். நேற்று நான் விரல்ல நடக்க சொல்லி தந்ததால் தடாசனம் மாதிரி பிடிச்சு கொண்டு விரல்ல உண்ணி எழுப்பி நடக்கிறேன். தடாசனம் மீன காதோரம் கை விழுபட்டு இருக்கும். காதோரம் விரலை கோர்த்து பிரட்டி மேல உயர்த்திட்டு காதோரம் விழுபட்டு விட்டு விரல்ல வாழ்த்துக்கள். அப்படியே மெதுவா குதிக்கி மாறுங்க. கை தொடர்ந்து பிடிக்கக்கூடியவர்கள் மேல பிடிக்குங்கோ. குதிக்கி சிறப்பு. இப்ப கைகளை தளர்வாகி விடுவோம். இது உங்களுடைய விருப்பமான பக்கம். பக்கவாட்டு காலுக்கு நடவுங்கோ. அது கைகளை அசைத்தவாறு அல்ல உதறிய வண்ணம் அல்லது திறந்து பூட்டி, விரல்களை திறந்து பூட்டி கால் வந்து பக்கவாட்டுக்கு இருக்கும். இப்ப உள்காலுக்கு சவட்டி உங்களுடைய உடல் பாரத்தை உள்காலுக்கு கொடுக்க போறீங்க. நிறைவு செய்ய போறோம். எப்படி நிறைவு செய்வோம்? விரல்ல நிக்கிறோம், கொதி, விரல்ல நிக்கிறோம், கொதி. மெதுவா கால் விரல நோகடிச்சிடாம உண்ணி எழும்பி அப்படியே கீழே. இப்ப நிறைவாக நின்றலையில ஓடுவது. அப்ப இடது கால் நிலம், வலது கால் விரல். அப்ப ஓட போறோம். இப்ப மாறு. வலது கால் நிலம், இடது கால் விரல். அப்ப சின்ன ஓட்டம் வரும். கைகளை உங்களுக்கு விரும்பின மாதிரி அசைச்சு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். மேலதிகமான ஒரு பயிற்சியா இந்த காலுக்கு கீழே தட்டுற பயிற்சியை நாம செய்து கொள்வோம். நல்ல வடிவா அடி வயிற்று பகுதி அழுத்தப்படும். நேர தூக்கம், பக்கவாட்டுக்கு தூக்காம முன்னோக்கி முன்னோக்கி. சரி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் ஏற்கனவே அர்த்த சக்கராசனம் சொல்லித்ததுனா முதலாவது, ரெண்டாவது. அந்த ரெண்டையும் செய்யறதுக்கு முன்பதாக அர்த்தகடி ஆசனம். அது பக்க வளைவு எங்களுக்கு கிடைக்கிற பக்க வளைவு ஆசனம். நிமிந்து நிக்கிறோம். சாதாரண மூச்சு. இடது கையை துடையோட அழுத்தி பிடிக்கிறோம். வலது கையை காதோரம் உயர்த்தி பிடிக்கிறோம். வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளப்படக்கூடாது. அப்படியே இடது பக்கம் சரீரம். இவ்வளவுதான். 1 சாதாரண மூச்சு. 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மேலவாரம். கைகளை கீழே மூச்சோட சேர்த்து செய்யுங்கோ. கைகளை பக்கவாட்டுக்கு வச்சிருக்கும் முதல்ல நிமிந்து நில்லுங்கோ. வலது கையை வலது கையாலோட தொடையோட அழுத்தி பிடிங்கோ. இடது கையை மெதுவா உயர்த்தும் போது மூச்சை உள்ளுக்கிடுங்கோ. அப்படியே மூச்சை விட்டபடி சரியுங்கோ. வலது பக்கம் வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளப்படக்கூடாது. சாதாரண மூச்சு நிலைக்கு வாங்கோ. எவ்வளவு பக்கவாட்டு பக்கம் விழுந்ததோ அவ்வளவு நேரம் அழுத்தி பிடிக்கணும். துடையோட வலது கையை மெட்ட கை காதோரம் விழுபட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நேர வாங்கோ. வாழ்த்துக்கள். மணிமோகன் அவர்கள் ஒரு முறை செய்ய வேணும். ஒரு கொஞ்சம் பக்கவாட்டுக்கு திரும்பிட்டு ஓம் மற்ற பக்கம் மணிக்கா எனக்கு வளைஞ்ச மாதிரி தெரியும். அதே மாதிரி கமலர் நீ ஒரு முறை செய்து காட்டுங்க. வாழ்த்துக்கள். வந்துட்டேன். சரியுங்க. கொஞ்சம் பக்கத்துக்கு இடது இன்னும் கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரியா போதுமென்றி. வாழ்த்துக்கள். ஜெயமலர் அவர்கள் மற்றவர் செய்யும் போது கவனிச்சு ஜெயமலக்கா கொஞ்சம் பாருங்க. தனியா வர்றோம் பாருங்க. ஓகே. அது கதைச்சாத்தான் வழங்க. ஓகே. ஜெயமலக்கா வணக்கம். சொல்லுங்க. இப்பதான் முன்னுக்கு தருவீங்க. சரி, வாழ்த்துக்கள். மற்ற பக்கம் ஜெயமலக்கா இல்ல
வாழ்த்துக்கள். சரி, கொஞ்சம் சரிகிறார் வளைக்க, எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு சரியா வரும். அந்த பக்க வளைவு இருக்கணும், இந்த பக்கம் விழுவுங்க. வாழ்த்துக்கள் ஜியாண்டி, இருந்த இடையிலேயே வாழ்த்துக்கள் ஜியாண்டி. மற்ற பக்கம் ஜியாண்டி, அதே மாதிரி இந்த கையை உதவி எடுத்துக்கொண்டு நீங்க வளையலாம். வாழ்த்துக்கள் நேசண்டி. நீங்க முடிஞ்சளவு இந்த கையை உதவி எடுங்கோ, ஒரு இடத்துல பிடிச்சு கொள்ளும். வாழ்த்துக்கள். மற்ற பக்கம் மெதுவா வந்து சரியா. அப்ப இந்த சல்லி என்று சொல்லுவதானே சார், இந்த பக்கம் விழுவுன்றது எங்களுக்கு தெரியும். நிறைவாக பத்னி அண்ணி பாப்பம். பத்னி அண்ணி எப்படி வரும்? கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். நகலவதி அவர்களுக்கு. மற்ற பக்கம் பத்மி அண்ணி வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி. நகலவதி அவர்கள் தூரத்துல நிக்கிறார், தெரியுது இல்ல? சரி, செய்து பாருங்க. சரி, வாழ்த்துக்கள். கைய வந்து காதோர்த்து கிட்ட கொண்டு போவா. மற்ற பக்கம் தலை வெட்டுது. நான் இந்த கிட்ட நிக்க தலை வெட்டும். இப்ப சரியா தெரிஞ்சுறீங்க. சிறப்பு. அப்படியே இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கொண்டு வாங்க. வீடியோவும் இப்படி வைங்க நவலாக்கா. நீங்க இப்படி வைக்கிறபடியா தூரத்துல தெரியுது இல்ல? அப்படி வச்சாலும் இப்ப அப்படித்தான் வரும், மாறித்தான் வரும். இப்ப ஒரு முறை கவரிங் எல்லாரும் கவரிங் இது மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஆசனம் தான். இப்படி நாங்க நிக்கிறோம், இப்படி நின்றுட்டு இந்த காலில் நாங்க நல்லா அழுத்தி பிடிக்கலாம். அழுத்தி பிடிச்சு கொண்டு காதோரம் இந்த கையெடுக்கிட்டு முன்னுக்கு தள்ளாம நேர நின்று கொண்டு இப்படி இந்த பக்கத்துக்கு இது விட்டவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரிஞ்சா காணும். ஆனா கால் அசைக்க கூடாது. மெதுவா கொண்டு வந்து மாட்டோம். அது உங்களுக்கு மாறி மாறி ஒரு பயிற்சி மாறி செய்வீங்கன்னா உங்களுக்கு அது பயிற்சிக்கு அது செய்வீங்க. இந்த கைய நாங்க நேர வச்சுட்டு அப்படியே தள்ளோடும் காது. இவ்வளவு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த பயிற்சியில் எடுங்கோ, கவனத்தில் எடுங்கோ, செய்யுங்கோ. இன்னைக்கு நாங்க அடுத்ததா செய்கிற ஆசனம் அர்த்த சக்கராசனம், முதலாவது நிலை. ஒரு முறை செய்வோம். 10 எண்ணிக்கைக்கு கால்கள் நேராக, தோல் மூட்டுக்கு நேரா, இடுப்பு பிடி பெருவிரல் அழுத்தப்படணும். நேரில அப்படியே முன்னோக்கி தள்ளப்படணும். மெதுவா அப்படியே வளையும். இவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா வாரம். கைகளை கலந்துக்கணும். இதுலயும் மூச்சோட சேர்ந்து செய்யறதா கால்கள் நேரம், இடுப்புல ஒரு பிடி, இடுப்பு பிடி, பெருவிரல் அழுத்தப்பட்டு முன்னோக்கி போகும்போது மூச்சை விட்டபடி போயிட்டு சாதாரண மூச்சு நிலைக்கு வரணும். இறுக்கி பிடிச்சிருக்க கூடாது மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. நீங்க நல்லா வளையோணும் அப்படி என்று ஆசைப்படாம எவ்வளவுக்கு இந்த கழுத்தை தொங்க போட முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க செய்துட்டு விடுங்க. முடிஞ்ச. வாழ்த்துக்கள். இது அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம் 2வது நிலை. அதுக்கும் இதே மாதிரிதான். கால்கள் நேர, கைகள் அப்படியே மேல உயர்த்தி அப்படியே கைகள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இருக்கணும். பதாக முத்திரை என்று சொல்வார்கள். அப்படியே சேர்த்து விரிச்சு வைக்காம சேர்த்து வச்சுட்டு சாதாரண மூச்சு விட்டபடி அப்படியே பின்னோக்கி வளைகிறது. சாதாரண மூச்சுக்கு வர விடுங்க. 1 2 3 4 5 6 7 8. நிமிந்து கைகளை கலக்க. நல்ல இலகு. முடியுமான அளவு நீங்க உதவிக்கு கூட எடுத்துக்கொண்டு செய்யலாம். சேரோட சாட்சி உண்டு. இப்ப மற்ற பக்கம் செய்யப்படுற இன்னொரு தடவை ஒரு 10 எண்ணிக்கை. நிமிந்து நிக்கிறோம். சாதாரண மூச்சுல நிக்கிறோம். ஆறுதலா மூச்சு எடுத்தபடி கைகளை மேல உயர்த்துறோம். நல்லா மேல நெட்டி வச்சுட்டு மூச்சை விட்டுட்டு பின்னோக்கி மெதுவா சரி. அவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8. மூச்சு எடுத்தபடி மேல வாரம். கைகளை மெதுவா கிட. இது அர்த்த சக்கராசனம் 2வது நிலை. 3வது அர்த்த சக்கராசன நிலை வெறும் திங்கட்கிழமை பழகிக்கொள்ளலாம். நாங்கள் அன்போடு கேட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஓடி வாங்குவோம். எல்லாரும் கண் பயிற்சி, கண்களுக்குரிய பயிற்சி. நிமிந்து இருக்கிறது.
சாதாரண மூச்சுல கவனம் செலுத்துறது, முள்ளங்கண்ட நேரா வச்சு கண்களை இறக்கி மூடாம மேல கீழே பார்க்கிறது, அக்கம் பக்கம் பார்க்கிறது, வலது பக்கமா சுழற்றி வர்றது விழிகளை, இடது பக்கமா சுழற்றி வர்றது, அதை கண்களை மூடி ஒரு நிமிடத்துக்குள்ள செய்து கொள்ளுவோம். எங்களுக்கான நேரத்துக்குள்ள. ஆனா நீங்க நிறைய நேரம் எடுத்து ஆறுதலா செய்து கொள்ளலாம். வடிவா எல்லாரும் மூச்சுல கவனம் இருக்கணும். முள்ளந்தண்டு நேரா இருக்கும், முகத்துல சிரிப்பு இருக்கும். இப்ப கண்களை திறந்தபடி மேல பார்க்கிறது, கீழே, மேல கீழே, மேல கீழே, பக்கம் பக்கம், வலம் இடம். அப்படியே வலது பக்கமா ஒரு வேகமான சுற்ற முடியும் என்றாலும் விழிகளுக்கு நோகாம நீங்க வேகமா சுற்றி விடலாம். அல்லது இடது பக்கமா மாறி 2 பக்கம் ஒரே அளவாக சுற்றி நோகடிக்காம மேல பார்க்கறது, கீழே பார்க்கறது, மேல கீழே, மேல கீழே, கொஞ்சம் வேகமான பாதை, மேலையும் கீழையும். பின்பு மேல பார்க்கறது 2 வினாடிகள் தாமதித்து கீழே, 2 வினாடிகள் தாமதித்து மேல, 2 வினாடிகள் மேலே இருந்து தாமதிச்சுட்டு டக்குன்னு கீழே. அதே மாதிரியான அந்த பயிற்சிகளையும் நீங்க செய்யலாம். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க எங்களுடைய விரல்ல, வலது கை கட்ட விரல்ல அந்த விரல் நுனியில எங்கட பார்வையை வச்சு செய்யற பயிற்சி அழகா மூச்சோட சேர்ந்து சந்தோஷமா செய்ய போறோம். 3 எண்ணிக்க வலது பக்கமாக, இது இடது பக்கமாக ஒரு 3 எண்ணிக்க. பார்வை மட்டும் விரல் நுனியில இருக்கணும், அழுத்து அசைக்க கூடாது. வாழ்த்துக்கள். மறுபடியும் வலது கை கட்ட விரல் நல்லா மேல் நோக்கி கொண்டு போய் கீழே, நல்லா மேல கீழே, நிறைவாக நல்லா மேல கொண்டு போறோம் கீழே. அப்படி மூக்குக்கு நேர நீட்டி கிட்ட எடுத்து ஆறுதலா மூச்சிலையும் கவனம் வச்சு பார்வையும் நுனி விரல்ல வச்சு செய்யற இந்த பயிற்சி அழகா ஆறுதலா செய்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்குள்ள போறோம். இந்த மூச்சு பயிற்சி அவ்வளவு ஒரு முக்கியம். அதை அன்போட அனுபவிச்சு செய்வோம். முதல்ல ஆரம்பத்துல நாங்க செய்யற பயிற்சி மூக்கு துவாரத்தால மூச்சை எடுத்து வாயால விட போறோம். சிறப்பு. இப்ப நாங்க செய்ய போற பயிற்சி பஸ்திரிகா பயிற்சி. வேகமான உள்மூச்சு எடுக்கிறோம், வேகமா வெளியேற்றுறோம். 5 எண்ணிக்கைக்கு. சிறப்பு. இது பஸ்திரிகா மூச்சு பயிற்சி. அனுலோம் விலோம் என்று சொல்லுவோம். சந்திர நாடி, சூரிய நாடி, அதாவது வலது நாடி இடது நாடி தனியே. இப்ப இடது நாடியாலேயே எடுத்து இடது நாடியாலேயே வெளியிடணும். பிறகு வலது நாசியினால எடுத்து வலது நாசியினூடாக வெளியிடும். சிறப்பு. ஒரு முறை செய்யலாம். வலது பக்க நாசி மூடி வச்சிருக்கிறோம் பெரிய கட்ட விரலால. இடது மூக்கு துவாரத்தால காற்றை இழுக்கிறோம். அப்படியே அதே மூக்காலேயே வெளியிடணும். வலது பக்க மூக்கு அடப்பட்டிருக்கணும். பெருவிரலால நல்லா அழுத்தி மூடப்பட்டிருக்கணும். நிமிர்ந்திருந்தபடியே இடது மூக்கு துவாரத்தால இழுத்த காற்று வேகமா தள்ளிவிடும். அதே மாதிரி 3 விரலால இடது பக்க மூக்கு துவாரத்தை அடைக்கிச்சு கொண்டு வலது பக்க மூக்கு துவாரத்தால எவ்வளவு வீதம் காற்றை உள்ளுக்கு எடுக்கிறீங்களோ அதே வேகத்துல வெளியேற்றுவது மட்டும்தான். 5 எண்ணிக்கைக்கு. இப்போ செய்ய போற பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம். நாசிகாமுத்திர நிமிர்ந்திருந்து 3 சுற்றுக்கள் மட்டும். வாழ்த்துக்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு மூச்சு பயிற்சி, அதாவது தேடி மூச்சு பயிற்சியை நிச்சயமா இதை தொடர்ந்து வர நேரத்துல பயிற்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நிறைவான மூச்சு பயிற்சியா நிமிர்ந்து கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு உங்களுக்கு அப்படியே தெரியணும். அமைதியா 3 எண்ணிக்கைக்கு வெளியிட விடுங்க. மூக்கு துவாரத்தால மட்டும். வாய் அழகா மூடிக்கணும் சிரிச்சபடி. முள்ளங்கண்ண நேரம்.
தேனி மூச்சு பயிற்சியை செய்ய மறந்தாதீங்க, செய்யணும். நிறைவாக உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் கண்களை மூடி நினைந்திருந்து அதே மாதிரியே தான் நல்ல இலகுவா இருந்து கொள்ளுவோம். உடல் அசைச்சு சரியான இடத்துல இருந்து கொள்ளுவோம். அந்த உடல் உற்றோட பேசுற நேரம் வடிவாசி மக்கள் விரும்ப வேண்டாம் பிடிக்கலாம். கழிக்கலாம். கழுத்து மடிக்க கூடாது, கண் இறக்கி மூடக்கூடாது, பல்லுகள் நாக்கு ஒன்றும் நிரம்ப கூடாது, நாக்கு ஒன்றும் ஆட்டவே கூடாது. அப்படியே நிமிந்தபடி கண்களை மூடி நல்ல சந்தோஷம். எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய பயிற்சி செய்திருக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புக்கான இந்த பயிற்சியை நான் செய்திருக்கிறேன். எனக்கான நான் இந்த நாள் என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு. மூட்டுக்கள், ரத்தோட்டங்கள், எல்லா சுரப்பிகள் எல்லாமே சரியாக நான் நல்ல கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரன். எனக்கான இந்த நாளை நிச்சயம் நான் எனக்கானதாக்குவேன். நீங்க செய்யற இந்த பயிற்சி எனக்கு நிச்சயம் எனக்கு சரியானதாகி பிடிச்சதாகவும் செய்கிறேன். நிச்சயம் எனக்கு பயன் அளிக்கும் என்று உங்களை பிடிச்ச இரவனோட உங்களுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகள் உடல் உறுப்புகளை நினைச்சு கொள்ள போறீங்க. குதிக்காலுக்கு பகுதியில உள்ள மேல் பின்கணக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள 2 பக்கமாக நிறுத்தபடி முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, பின்பகுதி தொடை பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளங்கண்டு, முதுகு அத்தனை முதுகில உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து தோல் மூட்டுகள், முழங்கைகள், முழுமையான கை, எங்களுடைய மணிக்கட்டு, விரல்கள், நகங்கள், எங்களுடைய ஒவ்வொரு ரேகைகள் எல்லாம் நினைத்து முழுமையான கைகளையும் நினைத்து மறுபடியும் முழங்கைக்கு வந்து புஜங்களுக்கு வந்து பின் கழுத்து பகுதி அதாவது பிறடி பகுதி, உங்களுடைய முழுமையான தலை, உள்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், உச்சி முதல் எங்களுடைய ஒவ்வொரு தலைமுடி, கால்கள் ஒவ்வொன்றாய் இணைத்து நெற்றி, கண்கள், இமைகள், எங்களுடைய காதுகள், கன்னங்கள், நாடி, மூக்கு, பற்கள், உதடு எல்லாவற்றையும் உள்நாக்கு எல்லாம் நினைத்து தொண்டை கொடி, எங்களுடைய முன் கழுத்து பகுதி எல்லா உள்ளுறுப்புகளையும் நினைத்து அப்படியே நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளையும் அமைதிய ஆழமா நல்ல சுவாசத்தோடு நினைத்தபடி முழுமையான வயிறு, வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி அத்தனை உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாய் நினைத்து அப்படி முன் தொடை பகுதி, முன் கால், முழங்கால் பகுதிகள் இரண்டும் அப்படி முழங்காலுக்கு கீழே உள்ள கால் பகுதிகள், முன் கணுக்கால் பகுதி, முழுமையான பாதம் எல்லாவற்றையும் நினைத்து முழுமையான பாதத்துல ஒவ்வொரு விரல், சின்ன விரல்ல இருந்து 2 பக்கமா ஒவ்வொரு விரலா ஒவ்வொன்றாய் நினைத்து கொண்டு வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகம் இருக்குது. எல்லாம் தன்னுடைய பல்ல அது தன்னுடைய வேலைகளை செய்யுது. எல்லா சுரப்பியலும் சரியா இயங்குது, மூட்டுக்கள் சரியா இருக்குது, ரத்தோட்டம் சரியா இருக்கு, எல்லா உறுப்புகளும் அமைதியா ஆழமா வடிவா இருக்கு. ஒரு வருத்தம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு வருத்தமோ நோவோ வலியோ சின்னதா ஒரு மூக்கோட இருந்தாலும் அது என்ன விட்டு போயிடணும் வந்து பெருவிரல் ஆட்டி 2 விரலாலையும் முத்திரத்தி விட்டுறணும். தேகமே தேற்று என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கான முயற்சியை நான் எடுத்து மாற்றிக்கொள்ளுவேன். தேகமே தேற்றும் என்ற அவர்களுடைய வாசகத்தோட 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று எடுத்து ஒரு 5 கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையாக ஒட்டி நிறைவாக கண்களுக்கு மேல் ஒட்டும் போது கைகளை கீழே இழுக்கும் போது விரல்கள் விரல்களாக கொண்ட பார்வை 2 கைகளையும் உங்களுடைய முதல் பார்வையை செலுத்தி ஓடி வந்து நினைந்திருந்து அத்தனை பாவம் உறவு சொந்தங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு தாய் பொழுதுல இளையோர் யோகா ஆங்கிலம் 262 சந்திக்கும் முறை எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி விடைபெறுங்கள். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மிக்க மிக்க நன்றி ரஜினி அவர்களே. இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நனவுக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி. ரஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.